ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோடய பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் நான் போட்டிருந்த மாலை இருக்குது தெரியுமா, அந்த மாலையை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த யூடியூப் ரீல்ஸு அதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப ஆசை. இந்த மாதிரி மாலை வந்து ரிசைன் கிட் வாங்கி ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ரிசைன் கிட் தேடிட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீஷோவில் எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டு 600 சம்திங் வந்துச்சு. அதை வந்து ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. சரி வாங்கிட்டு சும்மாவே வச்சுருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீவ் கிடச்சப்போ அந்த பூ, அதாவது மாலை இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு சரி ஓகே மாலையை வந்து பிரிக்கிறதையும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம், சரி ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைத்தனமாக தான் இருக்குது இருந்தாலும் சரி ஓகே சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருந்தேன். அங்கே வாங்க, இந்த மாலையில் வந்து பிங்க் கலர் ரெட் கலரும் ஒயிட் கலரும் அப்புறம் கொஞ்சம் குட்டி பூ பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இன்னொரு மாலை இருந்துச்சு, அது வந்து அதில் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதில் பீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து ரிசைன் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுமா, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டுருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெரிய பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சொல்யூஷன் ஏ, சின்ன பாட்டில் இருக்குது சொல்யூஷன் பி. சொல்யூஷன் ஏ வந்து நம்ம 2 ரேஷியோவில் எடுத்தோம்னா சொல்யூஷன் பி வந்து 1 ரேஷியோவில் எடுக்கணும். அதாவது சொல்யூஷன் பி வந்து ஹார்ட்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 2 ரேஷியோவில் எடுத்தோம்னா அதில் வந்து 1 ரேஷியோ எடுக்கணும். அப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 6 எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு 3 எடுத்து நல்லா வந்து ஒரு 5 to 6 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா, ஸோ அதில் போட்டிருக்க அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்துட்டு அது செட் ஆகும் போல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு தேவையான கலரு, ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் ஃப்ளாப் ஆனதே எப்படியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து டிசைட் பண்ணது வந்து ஒரு பிங்க்கு கோல்டன் அந்த கலரில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து கடைசியில் வந்தது வேறு ஏதோ ஒரு கலரு. சரி ஓகே நம்ம பண்ணது அதாவது வேஸ்ட் ஆகாமல் ஏதோ பண்ணிட்டா ஓகே அப்படின்னு நினச்சி ரொம்ப கடுப்பேற்றிடுச்சு என்ன. அதாவது ஊற்றி வந்து வெயிலில் வச்சுட்டேன், பத்தவே இல்லை. ஒன்று இந்த சைடு போய் செட் ஆகிடுது, இல்லைனா ரைட் சைடு போய் செட் ஆகிடுது. எப்பா ஏன்டா இதை எடுத்தோ வேஸ்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். சரி இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய மோல்டு எடுத்து 2 சைடு அதான் தனித்தனியாக கலர் ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ ஊற்றி எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து அது பத்தலை. சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்யூஷன் ஏ சொல்யூஷன் பி எல்லாம் கரெக்டாக ரேஷியோ எடுத்து ஊற்றி திரும்பியும் கலக்கு. அப்பா பெரிய வேலை. இதெல்லாம் வந்து கரெக்டாக அழகாக வந்து கடையிலே கொடுத்து ரெடி பண்ணியிருந்துருக்கலாம் போல். சரி இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன ஆசை இல்லையா, அதனால் வந்துட்டு நானும் பண்ணேன். பாருங்கள் அழகாக இருக்குது. இதே மாதிரி வரும்னு நினச்சேன். பட் ஆனால் கடைசியில் நடந்தது வேறு. சரி ஓகே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே மாதிரி அந்த ரேஷியோவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பி பண்ணேன். ஏன்னா வந்து இது வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்கள் அம்மா என்னை தொலைச்சி எடுத்துருவாங்க. அதனால் திரும்பியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி திரும்பியும், அதாவது அந்த கலரை கொண்டு வரதுக்குள்ளே எப்போ நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ அது சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே என்னென்னலாம் பண்ணுறேன் பாருங்கள், ஏதோ பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணவே என்னால் முடியல. ஏன்னா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த வீடியோ அவ்வளோ லாங்காக போயிடுச்சு. அதாவது 20 to 25 minutes போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து பாதியாக கட் பண்ணி தான் உங்களுக்கு 10 minutes கூட இல்லை 7 minutesக்கு வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து திரும்பி பண்ணி ஊற்றுனேன்னா அப்போயும் பத்தலை. திரும்பி எடுத்து பண்ணதெல்லாம் உங்களுக்கு காட்டல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது பாருங்கள், ஓகே வெயிலில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேனே காலையில் பார்த்தீங்களா, அதுலேயும் சைடில் கேப்பு. ஐயோ முடியலடா சாமி. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதாவது கடையில் கொடுத்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து டேப்பெல்லாம் சுற்றி வச்சுருந்தேன். ஸோ நம்ம ரிசைன் ஊற்றுறோம் என்ன ஆகுமோ எதுவாகுமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதாவது டேப்பெல்லாம் சுற்றி வச்சுருந்தேன். எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் அது வந்து நான் பெருசாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மோல்டு கரெக்ட் சைஸ் தான், ஃபோட்டோ பெருசாதனால என்னால் நிறைய வைக்க முடியல. அன்றைக்கி வந்து 4 ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த 4 ட்ரெஸ்ஸஸ்லேயும் ஒரு ஃபோட்டோ, எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ மட்டும் அதில் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஓகே இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பில் ஒன்று, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று. ஓகே அதெல்லாம் பண்ணி எடுத்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய மெஹந்தி வைக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இடம் பத்தல அன்ஃபார்ச்சுனேட்லி. என்ன பண்ணுறது. சரி ஓகே இதுக்கு மேலே பேசினேன்னா நீங்கள் வீடியோ விட்டு வெளியே போயிடுவீங்க. அதனால் வந்து நான் கட் பண்ணதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து என்னோடய பேர், ஃபங்க்ஷன் நடந்த டேட்டு, அதெல்லாம் தேவையானதெல்லாம் வச்சுட்டேன். இது வந்து நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதனால் சரின்னு பண்ண ஆரம்பித்தேன். ஓகே இப்போ வந்து அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரைடு ஃப்ளவர்ஸ், இந்த மாலையில் உள்ள ஃப்ளவர் எல்லாம் தனித்தனியாக எடுத்து நம்ம செட் பண்ணுறதா என் கைவாட்டப்படி வச்சேன். பட் ஆனால் எனக்கு பார்க்க நல்லாயிருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்.
இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் லேயரில் வந்து ரெட் கலர் ரோஸ் வச்சுருந்தேன், அப்புறம் வந்து ஒயிட் கலர் ரோஸ் வச்சேன். எனக்கு என்னவோ சரியில்லாத மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் பண்ண வந்து எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஆஹா சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அப்படியே வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகும் தான், பட் ஃபைனல் அவுட்புட் பார்க்கணுன்னு ஆசை இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், எல்லோரும் பாருங்கள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி செகண்ட் லேயரில் அந்த குட்டி குட்டி ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சேன். எனக்கு இன்னும் நல்லா வராத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஏதோ பண்ணிட்டோம், சரி வாங்கி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கையில் கிடச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். அந்த சைடு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சு அடைச்சிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து யோசித்தேன், இதெல்லாம் பண்ணிட்டோம் நம்ம, ஆனால் வந்து இந்த வீடியோவிலலாம் காட்டுற மாதிரி ஃபுல்லாக வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு சைடு. சரி இந்த ஃபோட்டோ வைக்கலாமா அந்த ஃபோட்டோ வைக்கலாமான்னு பார்த்தா ஒன்றும் சரி பரல. அப்புறம் வந்து ஒன்று மாற்றி ஒட்டிட்டேன், சரி பிக்கலன்னு பார்த்தா அதுவும் வரல. சரி ஓகே, ஒட்டினபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பிச்சு வேறு எடுத்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக அந்த ரிசைர் ஊற்றுவோம் பார்த்தீங்களா மேலே, அதை ஊற்ற போகிறேன். சரி ஓகே, பேக்ரவுண்டில் வீடியோ கேட்குது பார்த்தீங்களா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் சிட்டு அண்ணன் வீடியோ தான் ஓடுது. சரி ஓகே சரின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். அப்புறம் வந்து இது பாதியில் நிற்கிதுன்னு சொல்லிட்டு திரும்பி அதே அளவுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து ஊற்றி அதை வந்து எப்படியாவது ஃபுல்ஃபில்லாக முடிச்சிடும். நம்ம நல்லா இருக்கோ இல்லையோ நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து முழுசாக காயலை, பாதி காயும் போது எடுத்தேன். அந்த வீடியோ அதாவது ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுப்போம் தெரியுமா, அதை வச்சு பார்க்கணும். சரி ஓகே, இதான் நான் பண்ணதோட ஃபைனல் அவுட்புட். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.